பாருங்கள், ஒருவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காங்கன்னு வைங்களேன், அதிகமான கடன்களை எடுத்துக்கொண்டு கடனில் சிக்கிக்கொண்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், பல விதமான பிரச்சனைகளில் மன கஷ்டத்தோடு கூட மன கஷ்டத்தோடு, சஞ்சலத்தோடு, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, இப்படி பல விதமான பிரச்சனையில் ஒருத்தவங்க இருக்காங்க, அல்லது மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள நம்ம சந்திக்கிற பொழுது, அவங்களோட நம்ம பேசுகிற பொழுது, அவங்களுக்கு திடனுள்ள ஒரு வார்த்தைகளை சொல்லணும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சிடலாம். கடன் தானே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடைச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லை, நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லி ஒரு உற்சாகமான வார்த்தைகளை ஒருவர் சொல்லும்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு திடன் உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும். அவங்க என்னென்னவோ பல விதமான கவலையில் இருப்பாங்க. நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பயப்படாதீங்க, எவ்வளோ காரியங்களை எவ்வளோ செய்கிறோம், நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம், அந்த கடனை அடைச்சிடலாம். இந்த வியாதி தானே, இந்த பிரச்சனை தானே, இந்த நாட்களில் எவ்வளவோ மருத்துவங்கள்லாம் வந்துச்சு. கேன்சர் வியாதியாக இருந்தாலும், இல்லை சுகராக இருந்தாலும், அது ப்ரெஷராக இருந்தாலும், இல்லை பல விதமான வியாதியாக இருந்தாலும், என்ன பண்ணணும்னா உற்சாகம் உள்ள வார்த்தைகளை நம்ம சொல்லி அவங்களே பலப்படுத்தணும், திடப்படுத்தணும். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் நல்லாயிடுவீங்க, சுகமாகி வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது மருந்துகளை காட்டிலும் இந்த வார்த்தை பலன் உள்ளது. அதுவும் நம்மளுடைய வார்த்தை விட கர்த்தருடைய வார்த்தை இன்னும் பலன் உள்ளது. நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு பலன் வந்துடும். கர்த்தருடைய வார்த்தையை இங்கே பார்ப்போமா? நீதிமொழிகள் 16:24 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாக இருக்கும். பாருங்க, இனிய சொற்கள், நல்ல வார்த்தைகள், பிறரை பலப்படுத்தும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேன் கூடு போல இருக்கும், தேனை போல இருக்கும். அது ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளை புஷ்டியாக்குகிறதுமாக இருக்கிறது. எலும்புகளுக்கு ஔஷதம்னா மருந்து. நாம் இப்படியாப்பட்டவர்களை நம்ம சந்திக்கும் பொழுது உற்சாகமுள்ள வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி உற்சாகமூட்டி பலப்படுத்தி கர்த்தருடைய வசனங்களை சொல்லி நம்ம ஜெபித்து அவர்களை உற்சாகப்படுத்தும் போது பல விதமான வியாதிகள் ஒரு இமைப்படுதலே மாறும். அவர்கள் சுகம் பெறுவார்கள், ஆரோக்கியமடைவார்கள், கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக நிற்பார்கள். ஆமென். அல்லேலூயா.